மன் கஸா முஃமினன், யார் ஒரு ஏழை முஃமினுக்கு ஆடை வாங்கி கொடுப்பாரோ, ஸகாஹுல்லாஹு அல்ஃப முஹல்லலத்தின் மின் ஹிலலில் ஜன்னah, யாராவது ஒரு ஏழைக்கு ஆடை வாங்கி கொடுத்தால், வரக்கூடிய ரமலான் மாதம் எவ்வளவு ஏழைகள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் புது சட்டை போடணும்னு ஆசை இருக்கும், நம்மள அழகான சட்டை வாங்கி போடுவோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். ஆனா இவ்வளவு ஏழைகளுக்கு அவர்கள் ஏதாவது திருமண விசேஷம்னா கூட போடுறதுக்கு ஒரு சட்டை இருக்காது. ரமலான் மாதம் வருது, அந்த நாட்கள்ல போடுறதுக்கு ஒரு நல்ல ஆடைகள் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு இந்த சிந்தனை வர வேண்டும். எந்த சிந்தனை? நாளைக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத் நாளிலே யாராவது ஒருவர் இந்த துனியாவுல ஒரு முஃமினுக்கு, ஏழை முஃமினுக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்தால், நாளை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா 1000 ஆடைகளை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவான். சொர்க்கத்தினுடைய ஆடை. நம்ம துனியாவுடைய ஆடை ஒண்ணு வாங்கி கொடுத்தா, நாளைக்கு சொர்க்கத்தினுடைய ஆடை 1000 ஆடை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு ஏழைகள் நிராகரிக்கப்படுகிறார்கள். திருமணத்துடைய காலம் இது, எங்க பார்த்தாலும் திருமணம். மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் விருந்திற்கு ஏழைகள். ஆனா இன்னைக்கு ஒரு திருமணத்துல ஏழை உள்ள வந்துட்டாச்சுன்னா அவனை அடிச்சு தொலைத்துறது. நீ யாரு? மாப்பிள்ளை விடா பொண்ணு வீடா? ஒரு பாவம் உணவு இல்லைன்னு வந்திருப்பாரு, அவனை அடிச்சு தொலைத்துறது. நம்ம சோசியல் மீடியாக்கள் பார்க்கதான் செய்யணும், எடுத்து தரத்தரவன் எடுத்து வெளியே போடுறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி என்ன தெரியுமா? எல்லா செல்வந்தர்கள், எல்லா பணக்காரர்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த திருமணத்தினுடைய விருந்திற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் நம்முடைய சொந்தங்கள், அதற்கு பின்னால் சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள், அதற்கு பின்னால் தான் எல்லாம்.